என் பேர் கங்காஸ்ரீ. நான் டாக்டர் MS சுவாமிநாதன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஈச்சங்கோட்டையிலேருந்து வரேன். நாங்கள் வந்து இப்போ ஒரு NGO ஆக்டிவிட்டிக்காக கிரீன் ஈடா வந்திருக்கோம். இங்கே பார்த்தோன்னா நாங்கள் வந்தோடனே எங்களை வந்து இவங்க வெல்கம் பண்ணது என்ன அப்படின்னா கிரீன் ஈடா குறுங்காடு. இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளசண்டா இருக்கு. நம்ம வந்து சொல்லுவோம் மைக்ரோ கிளைமேட்னு எங்கள் அக்ரிகல்ச்சர் டேர்ம்ல வந்து ஒன்று சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை விட்டு நீங்கள் வெளியில போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த இடத்த விட ஒரு 5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து அதிகமா இருக்கு. இங்க வந்து என்னன்னா நமக்கு ரொம்பவே குளிர்ச்சியா இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மள சுத்தி இருக்க மரங்கள் தான். இதை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். ஆமா, இயற்கையை நேசிப்போம். இயற்கையை நேசிப்போம்னா என்ன, சும்மா ஐ லவ் நேச்சர்னு லெட்டர்ல எழுதுறதோ நம்ம அதை பத்தி வந்து பேசுறதோ மட்டும் கிடையாது. உண்மையா நம்ம வாழ்க்கையில இயற்கைக்காக என்ன செய்யறோம், அதுதான் இயற்கையை நேசிக்கிறது. நம்ம இயற்கையை நேசிக்கணும்னா ரொம்ப பெரிய அளவுல போயிட்டு நான் வந்து இது பண்றேன் அது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில அன்றாடம் பண்ற விஷயங்கள்ல இருந்து நம்மளால இயற்கைக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும். ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டுல வந்து குப்பைகள் வந்து சேருது, அதை வந்து மக்கும் கழிவு மக்கா கழிவுன்னு பிரிச்சு வைக்கிறது மூலமாவும் அதை வந்து அந்த வேஸ்ட் நம்ம ரீசைக்கிள் பண்றது மூலமாவும் நம்ம வந்து நேச்சருக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும். அடுத்து வந்து நம்ம வீட்டுல பண்ணது என்ன அப்படின்னா வந்து வாட்டர் ஹார்வெஸ்டிங், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். அதை பண்ணோம் அப்படின்னா வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும். அதனால வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம இயற்கையை நேசிக்க முடியும். அடுத்து பக்கத்துல எல்லாம் வந்து நம்ம போறோம் அப்படின்னா சைக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை பயன்படுத்தி இயற்கையை நேசிப்போம். நன்றி.